நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9774111119 என்ற எண்ணை அணுகவும். தமிழ்நாட்டில் 2வது சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பது தொடர்பாக இன்னும் எந்த இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை என்று தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க தலைவர் சீனிவாச ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற டிஎன்பிஎல் தொடருக்கான செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், 2வது சர்வதேச கிரிக்கெட் மைதானம் கோவையிலா, சென்னையிலா அல்லது வேறு எங்கு அமைக்கப்படும் என்பது குறித்து இன்னும் முழுமையாக திட்டமிடப்படவில்லை என்றார். மேலும் மகளிர் டிஎன்பிஎல் தொடரை நடத்துவது குறித்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும், முதற்கட்டமாக மகளிர் காட்சி கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டு அதற்கு கிடைக்கும் வரவேற்பை பொறுத்து அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் கட்ட வேண்டியன்ற ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது, ப்ரொபோசலும் இருக்குது. பட் அது இன்னும் ஷேப்புக்கு போகல. இன்ஃபேக்ட் இட்ஸ் ஸ்டில் இன் அண்டர் டிஸ்கஷன் ஸ்டேஜ் தான். அது சென்னையில் இருக்கணுமா, இல்லை கோயம்புத்தூரில் இருக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது அதர் டிஸ்ட்ரிக்ட் லைக் மதுரையில் இருக்கணுமான்றது இன்னும் எதுவும் டிசைட் ஆகலை. ப்ரொபோசல் இருக்குது, பட் இன்னும் அது ஒரு முழு வடிவம் வரல. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.